ஒருவேளை இப்ப நீங்க என்ன நம்பலனா நியூஸ் வாசிச்ச உங்க பிள்ளைகிட்டே போய் கேட்டுக்கோங்க. அவன் சொன்னானா காதுல வாங்கிட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்காக துளசிக்கு போனை போட்டு கல்யாணமே நடக்காதுன்னு அவளை தேவையில்லாம உசுப்பி விடுற? நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. பின்ன நான் என்ன ஆனா? உங்க கண்ணுல ஏதோ கோளாறு இருந்தா முதல்ல போய் டாக்டர் கிட்ட காமிங்க. ஏய், என்ன வெறுப்பேத்திரியா? சும்மா கத்தாதீங்க ஆண்டி. பிபி ஏறிடு போகுது. என்ன நடக்க போதோ அதை அவகிட்ட சொன்னேன். அது தப்பா? நீ சொன்னா எல்லாம் அப்படியே நடந்துராது. இப்ப நான் சொல்றத நீ கேளு. துளசிக்கும் ராஜேஷுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கதான் போகுது. நடத்தி வைப்பேன். இந்த கல்யாணத்துக்கு விருந்தாளியா நீ வந்து எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு போடி. இன்னொரு தடவை எங்க பம்புக்கு வந்த நடக்கிறதே வேற. இதுக்கு மேலே நீ என்கிட்ட வாலாடிட்டு இருந்த அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. வர வர உனக்கு திமிரு. போனை வச்சுட்டா. இல்லனா இன்னொரு 4 வார்த்தை அவளை நழுக்குன்னு கேட்டிருப்பேன். இந்த வீட்டோட மருமக நீதான். அதை யாராலையும் மாத்த முடியாது. மாமா வேணுங்கிறதுக்காக அப்பா பேச்சு கூட நான் கேட்கல. அவரும் கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. இது மட்டும் நடக்கலைன்னா அப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுடி. ஏன்டி இப்படி பேசுற நீ? இத பாரு, இந்த அத்தை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை தவிர யாரும் இந்த விட்டு மருமகளாக முடியாது. நீ கவலைப்படாத. உன் கல்யாணம் நிச்சயம் நடக்கும். கீர்த்தனா, அவளை கூட்டு போ. முதல்ல அந்த பேக்ல இருக்க துணியெல்லாம் எடுத்து பீரோல அடுக்கு. போ, எழுந்து உள்ள போ. போ துளசி, போ. கண்ணை தொடச்சுக்கோ. வா. எதுக்காக தான் கிருஷ்ணன் இந்த மாதிரிலாம் பண்றான்னு தெரியலையே. வாடா வா. என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ பண்ண காரியம் இருக்கு பாரு. அப்பா அப்படியே உங்க அம்மா மேல பூ மாதிரி பொழிஞ்சிட்டடா. ஏண்டா, பெத்த தாயை விட உனக்கு அந்த கிருஷ்ணா தான் முக்கியமா? உங்க அப்பா உன் விருப்பத்துக்கு சம்மதிச்சாருன்னா அதை என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? முத அவகிட்ட போய் சொல்லிருக்க. கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அப்பா? இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாலும் தெரியல. அவனை பார்த்தா கொல்லணும் போல இருக்கு. முடிச்சிட்டியாமா? பேசி முடிச்சிட்டியா? இத பாருமா, உங்ககிட்ட சொன்னா சந்தோஷப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காதலுங்கிறது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது எப்படி எனக்குள்ள வந்ததுன்னு தெரியலம்மா. ஆனா அதை இப்ப தூக்கி போடணும்னு நினைச்சா கூட உயிரை விட்டுறலான்னு தோணுதுமா. வலிக்குதுமா. ஒவ்வொரு நாளும் அவ கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளான்னு நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கும் போதுமா இப்பதான் அவ கிடைப்பான்னு சின்னதா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இப்பதான் அவ கிடைப்பான்னு எனக்கு தைரியமே வந்திருக்கு. அதையும் ஏமா கெடுக்க பாக்குற? உனக்கு உங்க அண்ணா பொண்ணு துளசி ஏன் தலையில கட்டணும், அதான உன் ஆசை? ஆமாடா, ஆமா. நான் ஆசைப்பட்டா உடனே சார் நிறைவேற்றி வச்சிருவாரு பாரு. ஏண்டா, தெரியாம தான் கேட்கிறேன். நம்ம துளசிக்கு என்னடா குறைச்சல்? அம்மா, அவளுக்கு ஒரு குறைச்சலுமே இல்லம்மா. குறைச்சலே இல்ல. அதுக்காக என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அம்மா, அவகிட்ட நான் அப்படி பழகவே இல்லம்மா. ராஜேஷ், நீ அவளுக்கு புருஷனா வரணும்னு துளசி எத்தனை கோயிலா ஏறி இறங்கிருப்பா தெரியுமா? அம்மா, என்ன கல்யாணம் பண்ணணும்னு கோயிலா ஏறி இறங்கினான்னு சொன்னியே. ஆனா எனக்கு காதல் வந்ததும் கோயில்ல தான்மா. வாடா வா. என்னம்மா, ஏதோ டீப்பா டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. என்ன ப்ராப்ளம்? என்ன காரணமா? ப்ராப்ளத்துக்கு மூல காரண கர்த்தாவே நீதானே. அப்ப நீதானே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். என்னம்மா, என்ன ப்ராப்ளம்? நான் என்ன சால்வ் பண்ணணும்னு சொல்லுங்க. நீ பாட்டுக்கு இவ காதலிக்கிற சுதாவையே அவங்க அப்பாட்ட பேசி சம்மதம் வாங்கி கொடுத்துட்ட. ஆனா துளசி சின்ன வயசுல இருந்தே ராஜேஷ் தான் அவ புருஷன்னு கனவு கண்டு அந்த கனவுலயே வாழ்ந்துட்டு வராடா. இப்ப போய் நான் அவளுக்கு என்னடா பதில் சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லடா, இவ அப்ப சுதாவை தேடி கோயம்புத்தூர் போனா இல்ல, அவ என்ன பண்ணா? இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இவனை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பினான்ல. அவ்வளவு அவமானப்படுத்தி அமிச்சதுக்கு அப்புறமும் ஏன்டா ரோஷன் கிட்ட அவ பின்னாடி இவன் சுத்துறான்? நான் எவ்வளவோ எடுத்து அவன்கிட்ட சொல்லிட்டேம்மா.
ஆனா அவன் அந்த பொண்ணு தான் வாழ்க்கை, அவ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்றாமா. என்னமா பண்ண சொல்றீங்க? என்னையே நம்பி வந்து துளசிக்கு என்ன நான் பதில் சொல்லுவேன்? இருங்கம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. இங்க பாருங்க, சுதா இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மறுத்துட்டானா இவனுக்கும் துளசிக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்குதுமா. அதுக்கு நான் பொறுப்பு. அண்ணா. போதுமா? நீ நிஜமாவா? சும்மா இருடா. சத்தியமா சொல்றமா, கண்டிப்பா நடக்குது. என் மேல சத்தியமா சொல்லு. ஓ மேலாம் சத்தியம் பண்ண முடியாதுமா. பண்ணுடா. அம்மா, விடுமா, என்ன நம்பர் இல்லம்மா. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்குது. போதுமா? அது போதும்டா, வழிய விடு. என்னண்ணா நீ காதல் காதல் பேசாம இருடா. அதெல்லாம் சும்மா, அப்புறம் பாத்துக்கலாம். வாடா. இனிமே நீ சமைக்கிறத டேஸ்ட் பார்க்க வேண்டியதுதான். நீ அவன் மேல எவ்வளவு அனுபவம் வச்சிருக்க, கண்டிப்பா உன் காதல் ஜெயிக்கும். ராஜேஷ் கிட்ட நான் பேசுறேன், சரியா? துளசி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உன் கூட நான் இருப்பேன். உன்னை கண்டிப்பா எங்கேயும் போட மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை வந்தா நானும் உன் கூடயே வெளியே வந்துடுவேன். நீ ஏன் கவலைப்படுற? நான் என்ன தப்பு பண்ண? யாருக்கு என்ன பாவம் பண்ண? நான் எனக்கு தெரிஞ்சு பண்ண தப்பெல்லாம் நான் எங்க அப்பா பேச்ச கேட்காம அவரை என்னால வீட்டை விட்டு போனதுதான். சின்ன வயசுல இருந்து மாமா உனக்குதான் மாமா உனக்குதான் என் மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். திடீர்னு மாமா இப்ப இல்லைன்னு சொன்னா என்னால எப்படி மாத்திக்க முடியும்? அவர் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா ஓ மாமா எப்பவுமே உனக்கு மாமன் தான், ஆனா புருஷனாக வாய்ப்பே இல்ல. பேசாம ஒண்ணு பண்ண, உனக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க சொல்லு. ஒரே முகூர்த்தத்துல வேணா ராஜேஷ் சுதா கல்யாணமோ உன் கல்யாணமும் நடக்கட்டும். அப்ப உன் வாழ்க்கையில கல்யாணத்துக்கு இடமே இல்ல. ஆஹா 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 ரொம்ப சூப்பரா இருக்கு. யார் பண்ணது? நீ பண்ணியா? இல்லைங்க, பாட்டி தான் பண்ணாங்க. அதான் சூப்பரா இருக்கு. என்ன குத்தி காட்டலன்னா உங்களுக்கு பொழுதே போகாதே. அதுக்குள்ளடி உண்மை தானா பீறிக்கிட்டு அப்படியே வருது. வரும், இங்க கோவம் தானா பீறிக்கிட்டு வருது. சமாதானம் சமாதானம், அமைதி அமைதி. அம்மா இது யார் பண்ணது? ஏம்மா, பாட்டி தான் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல. அதான் உப்பு இல்ல உரப்பும் இல்ல, கிச்சடி பச்சடி மாதிரி இருக்கு. ஏய் வேண்டாம்னா சாப்பிடாம போ. வேண்டாம்னா ஃபீல் பண்ணுவீங்களே, மூஞ்சூர் மாதிரி ஆயிடுமே. ஏற்கனவே ஆயிடுச்சு. ஏய், பெரியவங்களா அப்படி சொல்லக்கூடாது. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த வீட்டுல பாரதி அண்ணி சமைச்சு அந்த சமையலே சாப்பிட்டு பழகிட்டான்ல, அதான். அவளை வளர்க்குறேன்னு உப்பும் காரமும் அதிகமா போட்டு கொடுத்து கெடுத்து வச்சிருக்கா அந்த பாரதி. பொம்பளை அவ. ஏய் இது பார், பாரதியாத்தை பத்தி தப்பா பேசுன அப்படியே கிள்ளிடு வைக்கல. பாத்தியா உன் பொண்ண எப்படி கிள்றான்னு? ஏய், ஏன் இப்படி பண்ண? பெரியவங்கல்ல, பாட்டி ஏன் இப்படி பண்ண? உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது. ஏய் உடந்தடி, அன்பா சொல்லி புரிய வை. இந்த கீர்த்தனை அவ ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் ஆயிடுது. அம்மா துளசி எங்க காத்தால இருந்து காணோம். துளசி, துளசி எங்க போனா இவ? துளசி பதில் கூட சொல்ல முடியாதாமா? துளசி, ஐயோ என்ன காது கூட கேட்க மாட்டேங்குது அவளுக்கு. துளசி, ராஜேஷ் துளசியை பாத்தியா? இல்லம்மா.
ஐயோ ஐயோ மாமா ராஜேஷ் அர்ஜுன் இந்த வீட்ல யாருமே இல்லையா? பாரதி யாராவது பாரதி வாங்க. ஏமா அழற? என்னாச்சு? அம்மா என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. என்னம்மா ஆச்சு? என்னம்மா என்னாச்சு? தாத்தா இந்த லெட்டர் மூலமா கடைசியா உங்ககிட்ட பேசுறேன். நீங்க எனக்கு பல நாள் நம்பிக்கையான வார்த்தையை சொல்லிருக்கீங்க. ஆனா அதை விட அன்னைக்கு கிருஷ்ணா சொன்ன வார்த்தை உண்மை. எனக்கு கல்யாண ராசியே இல்லைன்னு அவ சொன்னா. அதுதான் உண்மையும் கூட. எனக்கு அப்படி ஒரு ராசி இருந்திருந்தா எனக்கு தான் ராஜேஷ் மாமான்னு சின்ன வயசுல இருந்தே நான் நினைச்சிட்டு இருக்கும் போது அவரு சுதான் ஒரு பொண்ணை காதலிப்பாரா? இல்ல, இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காத மாமா. அந்த காதலுக்கு தான் ஓகே சொல்லுவாரா? நான் மழை போல நம்பினது உங்களை மட்டும்தான். இவ்வளவு நாளா நீங்களும் எனக்காக என்னென்னவோ எப்படி எப்படியோ மாமா கிட்ட பேசி பார்த்துட்டீங்க. எதுவுமே நடக்கல. ஆனா யாராலையுமே ராஜேஷ் மாமாவை என் மனசுல இருந்து அழிக்கவே முடியாது. ராஜேஷ் மாமா எனக்கு கிடைக்க மாட்டார்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு தோணுச்சு. அதனாலதான் உங்க எல்லாரையும் விட்டு நான் போறேன். எங்க அம்மாவை தேடி போறேன். போயிட்டா மாமா, போயிட்டா போயிட்டா. துளசி என்ன ஒரேடியா விட்டுட்டு போயிட்டா மாமா, போயிட்டா. பாரதி என்னம்மா துளசி இந்த மாதிரி பண்ணிட்டா? மாமா உங்களுக்கே தெரியாம இந்த வீட்ல நிறைய விஷயம் நடந்துருச்சு மாமா. அர்ஜுன் அவங்க அப்பாட்ட பேசி அவன் காதலிச்ச அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க இவனுக்கு சம்மதம் வாங்கி கொடுத்துருக்கான். சரி, அதுக்காக ஏன் துளசியை விட்டு விட்டு வெளியே போனோம்? என்ன மாமா நீங்களே இப்படி கேக்குறீங்க? துளசி பிறந்ததுல இருந்தே ராஜேஷ் தான் அவ புருஷன் அவ மனசுல எவ்வளவோ ஆசைகளை வளர்த்துக்கிட்டா. இப்ப அவ இல்லன்னு தெரிஞ்ச உடனே எப்படி மாமாவும் இந்த வீட்ல இருப்பா? என்னாச்சு? என்னங்க பிரச்சனை? குடுடா, அவரே படிக்கட்டும். எது? துளசி வீட்டை விட்டு போயிட்டாளா? ஏன் என்னங்க ஏன் அவ்வளவு சாதாரணமா கேக்குறீங்க? எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு ராஜேஷ் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதிச்சதுக்கு அப்புறம் எப்படிங்க துளசி இந்த வீட்ல இருப்பா? ஏய், என்னடி என்ன பேசுற? ராஜேஷ் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணாம கட் பண்ணிட்டு இவளை கல்யாணம் பண்ண சொல்றியா? ஏங்க ராஜேஷ் இப்பதானே அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சா. துளசி எத்தனை வருஷமா அவனை காதலிச்சிட்டு இருக்கா. சரி, அப்படியே வச்சுக்கோ. நீ சொல்ற மாதிரி உங்க அண்ணன் பொண்ணு எனக்கு பிடிக்கல. பிடிக்கலதான், உங்களுக்கு பிடிக்கலதான். ஆனா அதை தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அதனாலதான் எங்க அண்ணன் காது படுபடியாவே நீயா அவரை போ சொல்றியா இல்ல நான் போய் அவரை போ சொல்லட்டுமான்னு கேட்டீங்க. மானஸ்த அந்த வார்த்தையை தாங்கிக்க முடியாம இந்த வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாரு. நான் பண்ணது தாங்க தப்பு. எந்த ஒரு வீட்லயுமே ஒரு மச்சனை இந்த அளவுக்கு கேவலமா நடத்த மாட்டாங்க பாப்பா. ஆமா, நான் நடத்தினேன். எதுக்கா அப்படி நடத்தினேன்? எப்ப பார்த்தாலும் தன்னோட பொண்ணோட இங்க வந்து டேரா போட்டு என் பிள்ளைய மயக்கணும்னு பார்த்தானே மச்சின. ஆமாப்பா, இவன் அண்ணன். அது தப்பு இல்லையா? நாக்குக்கு நரம்பு இல்லைங்கிறதுக்காக எது வேணாலும் பேசாதீங்க. எங்க அண்ணன் ஒண்ணும் உங்க சொத்துக்காக ஆசைப்பட்டு இங்க இருக்க எல்லாத்தையும் மறைச்சு போனதுக்காக இங்க வரல. இவ்வளவு கீழ்த்தரமா என் குடும்பத்தை பத்தி பேசுறீங்க. ச்சே, ச்சே. என்னம்மா நீங்க உங்க குடும்பம் என் குடும்பம் பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? போதும்டா சாமி, போதும். வீட்டுல இருக்க பிரச்சனை தீர்த்து வேடான்னு நான் தானே உங்ககிட்ட மடிப்பிச்ச கேட்டேன். வந்து நல்லா ரொம்ப அழகா சால்வ் பண்ணிட்டேடா. வேலையில போற ஓண்டான காதல் எடுத்து விட்ட கதையா? அவன் காதலையா அவனோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இப்ப இந்த வீட்டுல தொடர்ச்சி இல்லாம பண்ணிட்டியேடா. அவ்வளவு கோச்சிட்டு போயிட்டா. இதோ இவ இருக்கானே, ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெருசு. என்ன நடந்தாலும் அப்படியே போய் கிருஷ்ணா கிட்ட சொல்லிடணும். இல்லன்னா சாருக்கு அப்படியே தலை சுக்கு நூறா வெடிச்சிடும். போய் அவகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்னடா இருக்கு? அந்த பொண்ணு சும்மா இல்லாம உடனே துளசிக்கு போனை பண்ணி, துளசி, இந்த மாதிரி ராஜேஷ் வீட்டுக்கு வந்திருக்கான், நீ என்ன சொல்ற? அப்படின்னு கேட்டா, 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 நீ
உனக்கு கல்யாணம் கிடையாது, ராஜேஷுக்கு அவன் காதலியோட தான் கல்யாணம் நடக்க போகுது, பால் பாயசம் விருந்து சாப்பிட வரவான்னு கேட்டா அந்த பொண்ணு மனசு எப்படிங்க தாங்கும்? உடனே பெட்டியை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன்னா நான் தான் வேண்டாமான்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி வீட்டுல இருக்க வச்சேன். ஆனா பாதி இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலையே, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி போனது போச்சு விடு. இப்ப ஏன் ஒப்பர வைக்கிற நீ? நான் ஒப்பாரி வைக்கிறேன்னா சொல்வீங்க, இதுவும் சொல்வீங்க, இன்னமும் சொல்வீங்க. நான் வேதனையில அழகுது. உங்களுக்கு ஒப்பாரியா தெரியுதா? நல்லா இருந்தீங்க அண்ணன் கேவலமா பேசி துரத்துனது நீங்க தானே. எங்க அண்ணன் இப்ப எங்க இருக்காரு, எப்படி இருக்காரோ? இப்ப இப்ப எனக்கு இந்த ஒரே துணை, அவர் பொண்ணையும் துரத்திட்டீங்க. பாவத துளசி உயிரோட இருக்காளோ இல்ல எங்க போனாலோ தெரியலையே. இப்ப திருப்தியா சாமி? உங்களுக்கு திருப்தியா? அப்படியே என்னையும் துரத்திருங்க, நானும் எங்கேயாவது போய் சேர்த்து தொலைகிறேன். என்னமா பேசுறீங்க? என்ன பாரதி நீ புரியாம பேசுற? துளசி வீட்டை விட்டு வெளியே போனதுக்கும் ராமுக்கு என்ன சம்பந்தம்? நல்ல கேளுங்கப்பா. இல்லையா? அவர் காரணம் இல்லையா? நல்லா இருக்கு மாமா, நல்லா இருக்கு. ஆமா நான் ஒரு முட்டாள், நீங்க அவரோட அப்பா தானே, அவருக்கு தானே வக்காலத்து வாங்குவீங்க. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்க எல்லாரும் ஒண்ணு. இந்த வீட்டுல நான் மட்டும்தான் தனித்தீவா நிக்கிறேங்கிறது இந்த முட்டாளுக்கு இப்பதான் புரியுது. அம்மா என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இந்த விஷயத்துல உங்க பேச்ச கேட்க முடியாம போயிடுச்சு. வேற என்னைக்காவது உங்க பேச்ச நான் தட்டியிருப்பேனா? நீங்க வேற நாங்க வேறன்னு பிரிச்சு பேசுறீங்களேம்மா. அம்மா இப்பவும் நான் சொல்றேன், அவ கூட நான் ஃப்ரெண்டா தான் பழகினேன். நீங்களே தப்பா பேசுறதுனால தான் நான் கோவப்பட்டேன். வேற எந்த விஷயத்துல நான் உங்க பேச்ச கேட்கல சொல்லுங்க. அது இல்லடா, இவ்வளவு வருஷமா என் கூட வாழ்ந்தோம், இன்னும் தான் பிறந்த வீட்டை தான் பெருசா நினைக்கிறான். அவங்களுக்கு ஒன்னும் தாங்கிக்க மாட்டேங்கிறான். இவங்க ஆசை உனக்கு எப்படி பெருசா தெரியும்? ஆமா எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா உங்களுக்கு உங்க பிள்ளைங்க மேல ரொம்ப அக்கறை சாமி. நானாங்க அவன் ஆசைப்பட்ட பொண்ண ஊரை விட்டே துரத்துனேன். அதான் நான் பண்ண முதல் தப்பு. அதுக்காக தான் இவன் காதலிச்ச பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சம்மதம் கொடுத்தான். நீங்க வேற எந்த தப்புமே பண்ணல? என்ன என்ன பாக்குறீங்க? வேற எந்த தப்பு பண்ணலையான்னு கேக்குறேன். நான் என்னடி தப்பு பண்ணேன்? எப்படிங்க பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேக்குறீங்க? உங்க தங்கச்சி ராஜேஸ்வரி ஒரு ஏழை பையனை காதலிக்கிறாங்கிறதுக்காக அவன் மேல பழிய போட்டு அவனை ஜெயில தள்ளல? அதனாலதான் அந்த ராஜேஸ்வரி உங்க மேல பகையை வளர்த்துக்கிட்டு உங்களை அவ்வளவு பெரிய விரோதியா நினைச்சா. இன்னைக்கு அவ பொண்ணு கிருஷ்ணா நம்ம குடும்பத்தையே விரோதியா நினைச்சு என்ன உண்டலன்னு பண்ணிட்டு இருக்கா. இப்போ இன்னொரு தங்கையாவது வாழ விட்டீங்களா? இல்லையே. அவளையும் அவ புருஷனையும் தகாத வார்த்தையெல்லாம் பேசி அவரை அவமானப்படுத்தி இப்போ வித்யா நம்ம குடும்பத்தோடயே இல்ல, அவளையும் வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. இன்னும் யார சாமி துரத்த போறீங்க? இந்த பிரச்சனையில எல்லாம் பாதிக்கப்பட்டது எங்க குடும்பம் மட்டும்தாங்க. எங்க அண்ணனும் துளசி இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல, உயிரோட இருக்காங்களா இல்லையாங்கிறது கூட எனக்கு தெரியலீங்களே. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஆனா நீங்க பண்ண பாவத்துக்கு நீங்க அனுபவிக்கதாங்க போறீங்க, நீங்க அனுபவிக்கதான் போறீங்க. புருஷனுக்கே சாபமா? வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. இத பாரு, வேணும்னா ஒண்ணு பண்ணு, உங்க அண்ணன் துளசி எல்லாரையும் கொண்டு வந்து வச்சு ஜாலியா கூத்தடிங்க. நாங்க வீட்டை விட்டு கிளம்புறோம். டேய் வாடா போலாம். அப்பா நீங்க வாங்க. நிறுத்துங்க, இந்த கிண்டலுக்குலாம் ஒண்ணும் குறைச்சல இல்ல. யார் கிண்டல் பண்றது? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? என்ன பாரதி இது? அவன் தான் புரியாம பேசிட்டு இருக்கானா? நீ அவனுக்கு ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்க? வளர்ந்த பசங்க 2 பேரும் பக்கத்துல நிக்கிறாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சண்டை போடலாமா? இல்ல மாமா, போதும் மாமா, எனக்கு போதும். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். இந்த வீட்டுல வந்து நான் என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சேன். அவர் சொல்றதுக்கெல்லாம் ஒரு தலையாட்டி பொம்மை தான் மாமா அவருக்கு பொண்டாட்டியா வேணும். நான் எவ்வளவு படிச்சிருந்தாரோ அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்தேன். இப்ப கடைசியா கடலையும் என் துளசியும் துரத்தி விட்டுட்டாரு. நானும் போறேன் மாமா, நானும் போறேன். என்னமா நீ ஏன் இப்ப நீ அழற? டேய் விடுற அழட்டும், ரொம்ப தான் ஓவரா. அப்பா சரி பாரதி, தப்பெல்லாம் என் பேரு தான், அதுக்காக வீட்டு விட்டு போறேன். அது இதெல்லாம் பேசாத ப்ளீஸ். வேண்டாங்க வேண்டாங்க, என்னால தாங்கவே முடியல. அம்மா என்னப்பா நீங்க? பாரதி அம்மா 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 சொல்றது கேளுங்க. அம்மா நான் அவளை கண்டுபிடிச்சு கூட்டு வரேம்மா. பாரதி என்னம்மா அது சொல்றத கேளுமா. எல்லாத்துக்கும் காரணம் கிருஷ்ணா தான்.